எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். நுகங்களை முறித்திடும் வல்லமை, கட்டுகளை அறுத்திடும் வல்லமை, நோய்களை விரட்டும் பேய்களை தூரத்தும் தெய்வீக வல்லமை இறங்கட்டுமே. நோய்களை விரட்டும் பேய்களை தூரத்தும் தெய்வீக வல்லமை இறங்கட்டுமே. அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நோக்கி மனம் கசந்து அழுகிற உங்களுக்கு அவர் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை பாடு வரும்பொழுது பாருங்க, யார் யாரையோ கூப்பிட்டு நம்ம பேசுகிறோம். அல்லேலூயா. இல்லை ஃபோனில் பாருங்க, மணிக்கணக்கில் உட்காந்து அழுகிறோம். அல்லேலூயா. அந்த நேரம் பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஒரு பிரச்சனையாக இருக்குதப்பா, பெரிய பாடாக இருக்குதே, என்னால் தாங்க முடியலையே, உங்கள் பாதத்தில் உட்காந்து மனம் கசந்து அழுகிறேன்னு சொல்லி நீங்கள் அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நீ உட்காந்து அழுது செவிச்சு பாருங்கள். அல்லேலூயா. வசனம் இப்படியா சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 30:5 அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலேயே களிப்புண்டாகும். நீ சாயங்காலத்தில் உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒருவேளை அழுது கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா, அழுது இருக்கலாம். ஆனால் விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். இரவு அழுது கொண்டு இருக்கலாம், காலையில் அந்த பிரச்சனை மாறி போயிடும். ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. மன்னன் கசந்து அழுத அண்ணாளுக்கு அல்லேலூயா கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் பாருங்க. மன்னன் கசந்து அழுதா, எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கி நம்ம ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க. அல்லேலூயா. அள்ளும் பொழுது அல்லேலூயா யார் யாரிடமோ சொல்லி பாருங்க, அழுது 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 வேதனைகள் கண்ணீர். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் உதவி பண்ணியிருப்பாங்க, பெரிய உதவி பண்ணதாக சொல்லி சண்டை போட்டுருவாங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் உட்காந்து மன்னன் கசந்து அழும் பொழுது அவர் களிப்பு உண்டாக்குவார், உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் பாருங்கள். நிறைய விதத்தில் வாசிக்கும் பொழுது தான் பாருங்கள், நிறைய பக்தர்களாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டு சமூகத்திலே உட்காந்து அழுது 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 போராடி தான் பாருங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொண்டாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ பாடில் யாரிடம் சொல்லுவேன், எப்படி இந்த பிரச்சனை எனக்கு மாறும் என்று சொல்லி இங்கே புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆண்டு சமூகத்தில் நினைச்சவங்க தேவ பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் ஒரு நாள் வீணு போகாது பாருங்கள். மனுஷனுடைய சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் வேஸ்ட், அதுக்கு பலன் இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்புறமாக அறுவடை செய்வராசனம் சொல்லுது பாருங்கள். ஆண்டு சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் அது மிகுந்த பலன் உள்ளது. வாழ்க்கையிலலாம் பாருங்கள், கண்ணீர் 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 கண்ணீர். இனி கண்ணீர் இல்லைங்கிற அளவுக்கு அழுது புலம்புவேன், குடும்பமாய் அழுவோம். நெருக்கம், பாடு, பிரச்சனை, யாரிடம் போவது, எங்கு போவது, ஏளனம், அவமானம், நிந்த, சிரிப்பு. அல்லேலூயா, எங்கே போவது? அல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் மனம் கசந்து அழும் பொழுது பாருங்கள், அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சாயங்காலத்தில் அழுக, விடியற் காலத்தில் களிப்பு. அவருடைய கோபம் 1 நிமிஷம் தான் பாருங்கள், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஆண்டு நிறைய காரியத்துக்காக மனம் கசந்து நீங்கள் அழுது இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய பார்க்குறார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், இத்தனை நாள் அழுதுட்டு இத்தனை நாள் செபிச்சிட்டேன், ஒரு பதில் இல்லைன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், உங்களை மகிழ பண்ணுவார், சந்தோஷப்படுத்துவார். அவர் எனக்கு மறைய வைத்த வலைக்கு நீங்களாக்கி விடும், தேவரீரே எனக்கு அரண். அதில் மறைய வைத்த வலை நீங்களாக்கி கர்த்தர் விட்டு அற்புதங்களை செய்வார். சித்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டு போனேனே, உடைந்த பாத்திரத்தை போல ஆளலாம். அல்லேலூயா. உடைந்த பாத்திரத்தை தான் கர்த்தர் தேடி வருகிறார். அதில் மனம் கசந்து அழுது உடைஞ்சு போன உள்ளங்களை தான் அவர் தேடுகிறார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இசைக்கா ராஜா அழுதார், வியாதி நிமித்தமாய்
கத்தர் விடுதலை கொடுத்தாரு பாருங்க, சுகத்தை கொடுத்தார். எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனை நோக்கி நம்ம கதரும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது விட்டு பின்னே என்னை மகிமைப்படுத்துன்னு சொல்கிறாரு பாருங்க. லூயா. தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கத்தர் தமது ஜனத்து சமாதானம் அவளை ஆசீர்வதிப்பார். கண்ணீருக்கு பதில் உண்டு. நான் வடித்தேன், என் கண்ணீர் கத்திர பலன் கொடுத்தார், பதில் கொடுத்தார். இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறேன், மறுநாட்களே கத்திர பதில் கொடுப்பார். லூயா. கத்திர நம்பி ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதில்லை பாருங்க. லூயா. அளவு காலம், சிரிக்க ஒரு காலம் உண்டு, காலம் உண்டு. கண்ணீரோடு விதைச்சா கெம்புரமான அறுவடை உண்டு தேவ பிள்ளைகளே. லூயா. சாயங்காலத்தில் அழுக, விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த காலை வேளையில் தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிங்க. எசப்பா, இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய பாடு, இவ்வளோ வியாதி, இவ்வளோ பெரிய கடன் தாங்க முடியலப்பா, உங்கள் பாதத்திலே உட்காந்து அழுகிறப்பா, எனக்கு பதில் கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க தேவ பிள்ளைகளே. ஜெபிக்கிற உங்களுக்கு, கண்ணீர் அடிக்கிற உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்வார். அவர் அதிசயங்களே செய்வார். அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. இயேசுவே அப்படி வல்லமை இறங்கட்டும். மனம் கசிந்து அழுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனை நாள் இந்த அழுகப்பா, எத்தனை நாள் இந்த புலம்பப்பா, புலம்புல ஏசப்பா ஒரு அற்புதம் செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிற பிள்ளைக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. மகிழ பண்ணுங்க, சந்தோஷப்படுத்துங்க ஏசப்பா. இறங்குங்கப்பா. மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள் நிமித்தமாக இப்படி அழுது கொண்டு இருக்கலாம், அவளை ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. சஞ்சலம் தைப்பு ஓடி போகட்டும் இயேசுவி நாமத்தினால. ஏசப்பா உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒரு சுகவாழ்வு துளிர்க்கட்டும். அதிசயக்கு காண பண்ணுங்க, அற்புதங்களை காண பண்ணுங்க டேடி. நீர் அதிசயமானவரப்பா, நீ அற்புதமானவர் ஏசப்பா. வியாதி தாங்க முடியாத வியாதியில் கஷ்டப்படுறாங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா. ஆமேன். சிக்கி தவிக்கிற கலைமானை போல கடனில் சிக்கி தவித்திருக்கிறாங்கப்பா. இந்த பிரச்சனையை மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்கப்பா. கோர்ட்டு கேஸு பிரச்சனை மாறட்டும். திருமண தடைகள் உடையட்டும். படிப்பு காலத்தில் நல்ல பிள்ளைகள் படிக்க ஞானத்தை கூட்டும். பெற்றோர் பிள்ளைகள் கீழ் படிக்கட்டும். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். மதுபானை விட்டுட்டு வெளியேறி போகட்டும். லூயா. நன்றி. இச்சக ஆவி வெளியேறி போகட்டும். இச்சையை நாவி எசப்பா, கோபம் எரிச்சு எல்லாம் விட்டுட்டு வெளியேறி போகட்டும். வீட்டில் ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். புலம்புற பிள்ளைக்கு உதவி செய்யுங்க எசப்பா. என் வீடு குட்டி நரகமாக இருக்குதே என்று சொல்லி அழுது கொடுக்குற பிள்ளைகளுடைய வீடு குட்டி பரலோகமாய் மாறட்டும் தகப்பனே. இப்படி கண்ணீரை தொடைங்க, அதிசயம் செய்யுங்கப்பா. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். வல்லமை வல்லமை, பரலோக வல்லமை இறங்கட்டும். பரலோக ஆசீர்வாத குடும்பத்து மேலே இறங்கட்டும். அழுது 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 புலம்பி புலம்பி இன்னும் வடிக்கிற கண்ணீர் இல்லை என்று சொல்லி தகப்பனை புலம்புற பிள்ளைகள் அற்புதங்களை செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. இறங்குங்கப்பா. அதிசயமானவரே, அதிசயங்களை செய்து மகிழ பண்ணேசப்பா. உங்கள் ரத்தத்தில் மூடி மறைத்து கொள்ளுங்க. இந்த நாள் முழுதும் அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். களிப்பு உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். குடும்பத்தில் தகப்பனே, திறக்காத கதவு திறக்கப்படட்டும், மூடிய கதவு திறக்கட்டும், வாசல் திறக்கப்படட்டும் டேடி. அல்லேலூயா. நன்றி, நன்றி. திருமண தடைகள் உடையட்டும், எல்லா தடைகளையும் உடையட்டு பேசுவி நாமத்தில் முன் சென்று எல்லா கோணலை செவியாக்கி கொடுப்பீராக. அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் டேடி. அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.